பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரீரிலீஸ் பண்ண போகும் திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். பொதுவாக நாளை ரீரிலீஸ் ஆகுத திரைப்படங்களை தான் வரிசையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கேப்டன் விஜயகாந்த் போல பல நடிகர்கள் ரீரிலீஸ் படங்கள் பண்ணுறாங்க. இருந்தாலும் குறிப்பாக கேப்டன், சூப்பர் ஸ்டார் படங்களை ரீரிலீஸ் பண்ணது ரொம்ப ரேரு. அதில் குறிப்பாக இப்போ ரீரிலீஸ் ஆகுத திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். 1995 வெளிவந்த திரைப்படம் தான் பாஷா. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா. இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் தேவா. இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நக்மா மற்றும் ரகுவரன், தேவன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஜனகராஜ், சத்யபிரியா ஒரு அருமையான கதாபாத்திரம் கொண்ட ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படம். சூப்பர் ஸ்டார் அவர்களை பொறுத்த வரைக்கும் சாதுவான கேரக்டரையும் நடிப்பார், சென்டிமெண்டான கேரக்டரையும் நடிப்பார். பாம்பேயில் என்ன பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒவ்வொரு சீனையும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னே நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ரகுவரன் கேட்குற கேள்வியாக இருக்கட்டும். இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் திரைப்படங்களிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி, மிக பிடிச்ச ஒரு திரைப்படம் என்பதே இந்த திரைப்படத்தான் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு ஆக்ஷன் கலந்த திரையரங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 425 நாள் திரையரங்கில் ஓடி பாக்ஸ் ஆஃப் வசூலையும் பார்த்தீங்கன்னா அதிகம் பெற்ற ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த பாஷா திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பாட்டு எல்லாமே, நான் ஆட்டோக்காரன் என்கிற பாட்டாக இருக்கட்டும், அவர் அந்த வேனில் நடந்து வர சீனாக இருக்கட்டும், அந்த ஒரு பில்டிங்கில் இருந்து ரகுவரனை கண்ணை காட்டி மேலே காட்டுவார், இந்த பக்கம் நீ பாரு அப்படிங்கிற ஒவ்வொரு சீனும் சூப்பர் ஸ்டாரோட அசைவுகளை இந்த திரைப்படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த ஆனந்த்ராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை கம்பத்தில் கட்டி வச்சு அடிப்பார். திரும்ப அதே டயத்தில் அவர் அடி வாங்கிட்டு திரும்ப அந்த அடி கொடுப்பாரு பாருங்க. அந்த குழந்தை மனசுள்ள அந்த படத்தோட பாடலும் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நக்மா மற்றும் சூப்பர் ஸ்டாரோட காம்போ பொறுத்த வரைக்குமே அவங்க துரத்தி லவ் பண்ணுவாங்க. அவர் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தன்னோட ராஜ்யமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். ஆனால் இந்த திரைப்படம் அப்போ திரையரங்கில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கொண்டாட அளவுக்கு அந்த அளவுக்கு பிரமாதமாக ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சது. இதில் இருக்க பாட்டு எல்லாமே வேற லெவலில் சூப்பர் ஹிட் கொடுக்குற அளவுக்கு இருந்தது. ரகுவரன் அவர்களை பொதுவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நிறைய திரைப்படங்களை வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. அந்த பாஷா திரைப்படத்தில் ஆண்டனி என்ற கேரக்டரில் அப்படி ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு நம்ம ரகுவரன் அவர்கள். சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு அந்த ஸ்டைலோட ஆட்டோ தொழில் எப்படி போயிட்டு இருக்குன்னு அவர் கேட்குற கேள்வியாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் அந்த ஃபைட் சீனில் அப்படி பெட்ரோலை கொளுத்தி அந்த ஃபயர் ஆகி வர சீனு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவரை வர்ணிச்சுக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு எல்லா கதாபாத்திரத்திலையும் நடிக்கக்கூடிய ஒரு திறமையான மனிதன் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவரோட திரைப்படம் நாளைக்கு ரீரிலீஸ் பண்ணுதாங்க, ஜூலை 18. கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே 30 ஆண்டுகள் கடந்துருச்சு. தமிழகம் எங்கும் இந்த பாஷா திரைப்படம் 100 திரையரங்கில் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பொதுவாக இந்த திரைப்படங்கள் 2019 மற்றும் அதுக்கு முன்னே இடையிலாம் நிறைய வாட்டி ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் 4K முறையில் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. பட்டையை கலப்புற அளவுக்கு வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுக்கும். ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் முதல்ல ஆரம்பத்தில் எப்படி வெளிவருதோ அதே போலவே ஆர்வமாக இந்த திரைப்படத்திற்கும் ரசிகர்கள், பேனர்கள், கட் அவுட்டுகள் தயாரிட்டாங்க. நேற்றைய தினம் தான் இந்த திரைப்படம் 4K முறையில் ரஜினி அவர்களின் பாஷா திரைப்படம் 30 ஆண்டு நிறைவடைந்தவுடனே ரீரிலீஸ் 18ஆம் தேதி பண்ணுறோன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸாவது அடுத்த திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் 1991ஆம் ஆண்டு ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த், சரத்குமார், ரூபினி, ரம்யா கிருஷ்ணா மற்றும் மன்சூர் அலியான் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு வீரபத்திரன் கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட கேப்டன் பிரபாகரன். இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா 325 நாள் திரையரங்கில் ஓடி பட்டையை கலப்புற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சில்வர் சூப்பரின் திரைப்படமாக கொடுத்தது. 100வது திரைப்படத்தை வென்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் அமைந்த திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். இந்த திரைப்படத்தில் கேப்டனோட ஒரு 1 ஹவருக்கு அடுத்து தான் ஹீரோவே இன்ட்ரோடக்ஷன் பண்ணுவார். இந்த திரைப்படத்தில் ஹீரோவுக்கு எந்த ஒரு பாட்டும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஒரு ஆக்ஷன் ஸ்டோரியாக இந்த திரைப்படத்தில் எடுத்திருப்பார் தன்னோட நண்பனுக்காண்டி. அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாடலாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடங்களும், லொக்கேஷனும் மிக அருமையாக சூஸ் பண்ணியிருப்பார் ஆர்.கே. செல்வமணி. இது செங்கோட்டை மற்றும் குற்றாலம், அந்த கேரளா பார்டர்லலாம் பாதி இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து 1991 போஸ்டர்லாம் அதிகமாக வெளிவரல. இதுக்கு எதிர்ப்புகள் நிறைய வந்திருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமாக ரசிகர்கள் கொண்டாடப்பட்ட ஒரு அருமையான ஒரு திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். இந்த திரைப்படத்தையும் ரீரிலீஸ் பண்ணுறான்னு சொல்லி போஸ்டர்கள் 2 மாதம் முன்னே வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் ரீரிலீஸுக்கான தயாரிப்பை 4K முறையில் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த திரைப்படமும்
வெளியாகும். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ப்ரொடியூசர் இப்ராம் ராவித்தர் மற்றும் ஆர் சுந்தரராஜன் போன்றோர் தயாரிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு வசூலை கொடுத்துருக்கு. அந்த ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரலாறு உண்டு. இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவரோட பையன் அந்த டயத்தில் பிறந்திருக்கிறாப்புல. இன்னொரு விஷயம் பொறுத்த வரைக்கும் கேப்டனோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் இருக்கிற ஒவ்வொரு ஃபைட் சீனும் மன்சூர்லி அவங்க கூட பண்ணும்போது அந்த ரோப்பை கட்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே ரோப் அருந்து விட்டு அந்த டயத்துலையும் தன்னோட வழியை தாங்கி இந்த திரைப்படத்தில் அவ்வளோ எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்கிறாரு. 100வது திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கல்யாண பரிசாக கொடுத்திருக்கிறாரு ஆர்கே செல்வமணி. இந்த திரைப்படமும் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. இந்த திரைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா ரீலீஸ் பண்ணதுக்காண்டி தயாரித்திருக்காங்க. நாளைக்கு இந்த திரைப்படங்கள் ரீலீஸ் பண்ணலாம், இல்லைனா அடுத்த மாதங்கள் கூட அவர் பிறந்தநாள் தினத்தில் இந்த படம் ரீலீஸ் பண்ணலாம் என்று அறிவிக்கப்படுகிறது. அதே போல அடுத்த திரைப்படமாக 2000 ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் வல்லரசு. இந்த திரைப்படத்தை என் மகாராஜா அவர்கள் இருப்பார். இந்த திரைப்படத்திற்கு தேவா அவர்கள் இசையமைத்திருப்பார். கேப்டன் விஜயகாந்த், தேவயானி, ரகுவரன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் மிக அருமையாக 275 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது 2000 ஆண்டில். அதுவும் தீபாவளி துப்பாக்கின்னு சொல்கிற அளவுக்கு வல்லரசு துப்பாக்கின்னு தான் அந்த டயத்தில் ஃபேமஸாக வாங்குவாங்க. இந்த திரைப்படம் பல திரையரங்கில் வெளியாகி பாக்ஸ் ஆஃப் வசூலில் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்தது 2000 ஆண்டில். ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. வாசிம்காந்த் என்கிற தீவிரவாதியை பிடிக்கிற சீனாக இருக்கட்டும், கேப்டன் அந்த திரைப்படத்தில் வர்றது தன்னோட கட்சி கொடியை அறிமுகப்படுத்ததாக இருக்கட்டும், அவர் இந்த திரைப்படத்தில் ஒரு மரணமாக நடிச்சிருப்பார். கேப்டன் ஸ்ரீகேசன் தான் இந்த திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டிருக்குது. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாகவும் அமைஞ்சது கேப்டன் அவர்களுக்கு. கேப்டனோட இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு, அந்த அருப்பு கோட்டை அக்கா பொண்ணு செக்க செக்க சிவந்த பொண்ணு என்ற பாடலும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் மிக வைரலாகி இந்த திரைப்படம் அப்போ ஃபேமஸாக பேசப்பட்டுச்சு. அந்த டோனாக இருக்கட்டும், அந்த தேவாவோட பாடல்களும் ஒரு இனிமையான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது. வல்லரசு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி பாக்ஸ் ஆஃப் வசூலில் மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தையும் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. நாளை ரீரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு தான் நம்மளோட கருத்துக்கள் இருக்கிறது. அடுத்த மாதம் தான் இந்த திரைப்படமும் இல்லை அதுக்கு அடுத்த மாதங்கள் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுவாங்க என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறது. இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணால் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு ரசிகருமே பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படம் வரும்போது அப்படி ஒரு வேறு லெவலில் கொண்டாடுவாங்க. ஆனால் திரையரங்கை கிழிப்பதோ, தேட்டரில் அந்த சீட்டை கிழிக்கிறதோ அந்த அளவுக்கு தாறுமாறான விஷயங்கள், தகராத விஷயங்களை செய்ய மாட்டாங்க. ரஜினிகாந்த் ஒரு ரசிகராக இருக்கட்டும், கேப்டன் ஒரு ரசிகராகவும் இந்த இப்போ பண்ணுற அந்த சல்லித்தனங்கள்லாம் இப்போ கிடையாது. அந்த திரையரங்கரை கொண்டாடுற அளவுக்கு ஒரு பிரமாதமான தன்னை கிட்ட கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இணைந்த கைகளாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கேப்டனோட திரைப்படங்கள் ரீலீஸ் பண்ணுதாங்க. மிகப்பெரிய ஒரு நமக்கு சந்தோஷம். இந்த ரீலீஸ் இந்த 3 திரைப்படம் நல்ல ஒரு வெற்றியாக அமையட்டும். ஏற்கனவே வெற்றி சூடிய திரைப்படங்கள் தான் இருந்தாலும் இந்த பாஷா, கேப்டன் பிரபாகரன், வல்லரசு இந்த 3 திரைப்படங்களுமே ரீரிலீஸ் பண்ணுறாங்க 4K முறையில். பாஷா படத்தை நிறைய முறை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி கேப்டன் பிரபாகரன் பார்த்தீங்கன்னா 1997 ஒரு வாட்டி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 94, 93 பண்ணியிருக்காங்க. திரும்ப இந்த திரைப்படத்தை 4K முறையில் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க திரையரங்கில். ரசிகர்கள் அப்போ எப்படி ஒரு கொண்டாட்டமாக இருந்தாங்களோ அதுபோல் இந்த திரைப்படத்துக்கு ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கேப்டன் பிரபாகரன் மற்றும் வல்லரசு, பாஷா இந்த திரைப்படங்களை கொண்டாடுறதுக்கு ரஜினி ரசிகராக இருக்கட்டும், கேப்டன் ரசிகர்கள் எல்லாருமே திரையரங்கில் கண்டு மகிழ்கள். 4K முறையில் படம் ஒரு பட்டையை கிளப்புற அளவுக்கு வேற லெவலில் இருக்கும். அப்பவுமே அந்த அளவுக்கு வசூல் போட்டுச்சு. ரிலீஸ் பண்ணாலும் இந்த திரைப்படத்தை வரைக்கும் சராசரி வசூல் கொடுக்கும் 3 திரைப்படங்கள்.